கை நீட்டுறேன்றான். ஓ, கடன் வாங்கி கொடுக்க முடியாதவன் ஏன்டா இன்னொருத்தவங்கிட்ட போய் கை நீட்டுறான்? எல்லாம் இப்ப தாண்டா நீ ஆம்பளையா பேசிக்கிறா சொல்ற. கடன் வாங்கி கொடுக்க முடியாத கம்யூனிட்டி ஏன்டா கடத்தை வாங்குறேன்னு கேக்குற? இது நல்ல அருமையான கேள்வி. இப்ப நான் உன்னை கேக்குறேன், நீ அனுபவம் சொல்லு. சொல்லு. முதல்ல கடன் கேட்கும் போது இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு கொடுக்குற பொறம்போக்கு குடுக்கிற கம்யூனிட்டி புத்தி இருக்குன்னா ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்க. கிளாபாக்கம் இருக்குது. கிளாபாக்கத்துல எல்லாரும் வச்சுன்னு சாப்பிடுறவங்களா இருக்க மாட்டாங்க உன்ன மாதிரி. அதுல 4 வீட்டுக்காரன் என்ன மாதிரி இருப்பான், ஏழ்மையா. ஆமா, நாங்கெல்லாம் டாரிஸ்ட் லாரி போடுது. அப்படியே என்ன மாதிரி இருக்கிறவன் என்ன செய்வான்? திடீர்னு எனக்கு உடம்பு சௌகரியம் பண்ணலன்னு வச்சுக்க, ஒரு இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு 10 ரூபா குண்டா இந்த வைத்தியசாலை பாத்துக்கிறேன் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கறது வழக்கம். அவனை நம்பி கொடுக்கறது தான். ஆனா அந்த வார்த்தை பிரகாரம் கௌரவமா நம்மள அந்த மானத்தை காப்பாத்தி போடணும். அப்படி இல்லைன்னா அவங்கிட்ட போய் கை நீட்ட கூடாது. அதாவது வாங்குற மேல எந்த தப்பும் கிடையாது, குடுக்குற மேலதான் தப்பு. எப்படி? அதாவது ஒருத்தன் நம்ம கிட்ட வாங்குறானே குடுப்பானா கொடுக்க மாட்டானு யோசிச்சு கொடுக்கணும். எப்படியா யோசனை பண்ணுவீங்க? கேளு. எனக்கு அவசரமா ஒரு 30,000 தேவைப்படுச்சு. அவசரம் என்ன சமாசாரம்? எங்க மாமியார் வயசு வந்து மாமியார் வயசுக்கு வராத அவ பொண்ணை கட்டி போய் நீ புள்ள பேத்து வச்சுங்கிறா. ஏன்டா கம்யூனிட்டியா? எங்க மாமனாருக்கு 4 பொண்டாட்டி, 3 கட்டின்னு முதல்ல கட்டின்னு வந்துட்டாரு. வாழலாம் உலகத்துல, ஏன் நம்மளாம் இருக்க கூடாது? நம்ம என்ன ஜாக்குறீங்களா? உன்ன மாதிரி ஆள் சொல்லுங்கடா. 4 இப்ப கடிச்சா வந்தவங்க வயசு வராத முன்னு இட்டான்ட்டாரு. ஓ, அது வரதுக்கு முன்னாடி இட்டான்ட்டாரு. இப்ப அது நான் ஒரு மரும் புல்லுன்ற ஒரு சீர் கண்டிப்பா நீ வச்சுதான் ஆகணும். அப்ப அவசரமா ஒரு 30,000 தேவைப்படும். வேணும். எங்க ஊர்ல போய் கேட்டேன், என் மேமா உள்ள பாய் எடுத்தாப்பா. நீ எங்க பாரு, அவரு பாய் ஒரு 30,000 தேவைப்படுது எனக்கு அவசரமா. நான் கூத்தாடி அப்படின்னா என் காட்ட கொடுத்துருவேன், கொடுத்து போடுறேன். ஒரு 30,000 கொடுப்பான்னு ஊர்ல கேட்டேன். சரி, அதுல எங்க ஊருக்கு சொன்னா ஏன்டா பொறம்போக்கு யாரு என்ன கேக்குற? யார கேக்குற? அவன் என்ன கேக்குறான்பா? இந்த பக்கம் போ, நீயே ஊரா கூத்தாடுற பாடு. இந்த பக்கம் போயண்டா, நீ ஏன்டா இந்த பக்கம் கை வந்த? அவன் கேட்டானா இல்ல நீ கேட்கணும்னு நினைச்சதுலாம் இப்ப கேக்குறியா? ஐயா அந்த மாதிரி பையன் கிடையாது. தொலைச்சிட்டு கூட கேளு, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கேட்டான், உன்னை எதை நம்பிடா நாயா பொறம்போக்கு கடன் கொடுப்பேன்னு என்ன கேட்டான். அவன் நம்ம ஊர்ல தான் நம்ம போய் தெரிஞ்சு போச்சு. அவனை கொடுக்க மாட்டான். ஊரை விட்டு தனியா போய் எங்கன்னா தெரியாத இடத்துல வாங்கி போடலாம். அவன் தெரியாத இடத்துல அப்படின்னு நேரா டீட்டு போச்சு பூச்சி திருவண்ணாமலை. சரி, போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். இறங்கி ஒரு 10-15 தள்ளி போனா செட்டியார் மானவி செட்டியார் செக்கு வச்சுக்கிறாரு. நேரா செட்டியார் என்ன போனேன். சரி, உள்ள பாத்துக்கா செட்டியார் ஆட்டிக்கு நிக்குது. செக்கு ஓடிங்குது. என்ன ஆட்டிக்கு நின்னுங்கிறாங்க. ஐயா செட்டியார் வணங்கண்ணா. சரிதான். என்ன பண்ணாரு செட்டியாரா? ஒரு அவசரமா ஒரு 30,000 தேவைப்படுது. ஆமா, எனக்கு ஒரு 30,000 கொடுத்து ஒத்தாசு பண்ணுவோம் செட்டியாரா. சரிதான். அந்த செட்டியாரா ஏன்டா மூலகத மூலை இல்லடா கண்டனுக்கு வந்த பையா. இவ்வளவு நேரம் கேட்டது கூட தகண்டா. இப்ப கேட்டது தெரியாது, உன் பேரு தெரியாது. எதை வச்சுதான் நான் 30,000 கொடுக்க முடியும் அப்படின்னு செட்டியாரு என்ன கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், செட்டியாரா ஆளை பார்த்தலாம் கொடுத்தாவில என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வயதுக்கு வா. எங்க வா? எங்க ஊருக்கு வா. அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கணும். 40,000 லோன் வாங்குறது மீட்டிங் போட்டுக்கிறாங்க. ரைட்டு. எங்க ஊருக்கு வா. என்ன நம்மனால எங்க ஊர்ல நான் 7 ஏக்கர் எள்ளு வச்சுக்கிறேன். 7 ஏக்கரா எள்ள பார்த்துட்டு துடு குடியாண்ண. சரிதான். எள்ளு மணி செட்டாரு எள்ளுக்கா மாதிரி வாய போந்துங்க. ஆமா, வருமானம் ஜாஸ்தி ஆச்சு. எப்ப வரேன்னு கேட்டாரு. செட்டாரா சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கா வேணாம். நான் நாளத்து போய் 5:30 மணி தான் வருவேன். போய் தான் வருவேன். அப்படி வேணாரு. அந்த 5:30 மணியில் தான் இருக்குது அதனுடைய அந்த 30,000 பிளாஸ் பாயிண்ட். அது உள்ளதான். 5:30 மணி ஆச்சுன்னா அந்த செட்டாருக்கு மாலை கண் நோய். 5:30 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. அதனால வர சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு அவரை குஞ்சு நிக்கிறேன். என்னத்தா உட்காந்துங்கிறேன். செட்டார் வந்து இறங்கினாரு. சரி, வந்த உடனே செட்டாரத்தை புட்டி கைய புட்டி ஈத்துன்னு போன பாரு. ஆனா செட்டார நான் வந்து கிட்டட்டு போல அந்த எள்ளு செடிக்கும் செட்டாருக்கு ஒரு 2 காணி குறுப்பலம் கட்டிட்டாங்க.
அப்பதான் சூரியன் கல்யாணம் உள்ள போகுது இறங்குது மிருகம் கண்ணை மறைக்குது செட்டாரு என்ன பண்ணாரு அத மாதிரி ஏறிக்கார ஆமா அந்த ஏரிக்கிற கீழே உன் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ மொத்தம் எள்ளி செடிதான் காட்டினேன் ஏரிக்கிற கீழே சரிதான் வணுகுத்தல் மகத கண்ணு கை வச்சு பார்த்தாரு சரி பார்த்தா அந்த வெள்ளை பூ விளையோன்னு தான் கண்ணுக்கு சேர்த்து பூ பூத்துக்குது அப்போ எனக்கு கூப்பிட்டுக்காரு என்னப்பா எத்தனை என்ன பாட்டுன்னு கேட்டார 3 எண்ணெய் அடிச்சுக்கிறேன் 4 எண்ணெய் அடிக்க போறேன் சரி என்னது அது என்ன வெறியும் தும்ப செடி புழுவோன்னு பூ பூத்துக்குது தும்ப செடியா நானும் இருக்கத்திலே நான் தான் ஊர்ல காணி இல்லாதான்னு எல்லாருக்கும் தெரியும் சரி அப்புறம் எப்படி 7 எள்ளி வச்சிருப்பேன் அதானே குளோடு இந்த பூவை பாத்துட்டா எள்ளி சேர்த்தான்னு இவர் நம்பிட்டாரு சரி நம்பிட்டு என்ன கேட்டாருன்னா ஆமா எவ்வளவு பாய் கேட்டாரு 30,000 கேட்டா 50,000 யா இந்த நம்பிட்டாரு மறந்துட்டான் எப்பா உள்ள விட்டாரு எடுத்தாரு 50,000 சரி எண்ணி என் கையில குடுக்குறாரு நிறுத்தி செட்டாரு என்னப்பான்னு கேட்டாரு கேட்டாரா இது வரைக்கும் ஆமா எனக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது நான் சொன்னேன்னா எங்க ஊர்ல பிள்ளைகா பசங்க எவ்வளவு பேர் இருக்கிறான் ஆமா கூத்தாரத்துலயும் பிள்ளைகா பசங்க எவ்வளவு பேர் இருக்கிறான் ஆனா என்ன மாதிரி சத்தியமா எவனுமே கிடையாது சரி சொன்னபடியே நடப்பேன் வார்த்தை மாறாது ஏன்னா பெரிய சொன்னாங்க வாயால சொல்ல தாயார வித்து கொடுங்க அப்படி அந்த மாதிரி ஆளு அப்படி கொடுக்க முடியலன்னா என் நாக்கி அறுத்துக்கு வேண்டேன் தவறி போச்சுன்னா என் நாக்கி அறுத்துக்கு வேண்டாம் அவரு இன்னும் நல்லா நம்பிட்டாரு 50,000 கையில குடுக்குறாரு நான் என்ன சொல்லி வாங்குறேன் செட்டார இந்த 50,000 நல்லா கவனி என் சொல்லு மாறாது சரி 50,000 2 மாசத்துல உந்துட்டு எள்ளு ஆமா எள்ளு காய போது அடிச்சு போட்டு குடுத்துற போறேன் எள்ளு அறுத்து குடுத்துற வேண்டியதுதான் அப்படிதான் அவரு நினைச்சுன்னு போயிட்டாரு நினைச்சிட்டாரு 1 மாசம் ஆச்சு 2 மாசம் 3 4 ஆச்சு ஆளும் போல எள்ளும் போல யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டாரு சரி அந்த ஆளு வரத்துக்கும் நான் எதுக்கு வந்து சரியா போச்சு சரிதான் உடனே கழுத்துல துண்டு போட்டான் வந்தது பாரு கோவம் உனக்கு மத்த எல்லாம் டவுல மத்த யாரு கையில யாரு டவுல் போட்டேன் அர்ஜுனா பீ பொறுக்கடி போடும் கடன் வாங்கினது அவனா இல்லையா நானு அப்ப உன் கைத்துல அவன் தான் கரெக்டா தான் துண்டை போட்டுக்கிறான் எவ்வளவு போடலாமா இதுக்குள்ள உன்ன ஒரு பிள்ளைங்க பையன் 4 பேர் சேர்ந்தான் என்ன மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன சேட்டாரா பாவன் நல்ல பையனாச்சா அவன் கழுத்துல குட்டி போடுறேன் நான் என்னப்பா 7 ஆகுற எல்லை காட்டி அங்க இன்னொருத்தங்க கிட்ட போட்ட மாட்டான்டா நதி 7 ஆகுற எள்ளு குத்தியா அங்க போட்டானா ஏங்க என்ன சொல்றேன்னு பாரு ஆமாம்பா எள்ளு செடி பாத்துட்டு பணம் கொடுத்தோம்பா எள்ளு வரல ஆள வரல அவன் என்ன பண்ணலான்னு கேட்டாரு சரி கேட்டாரா முதல்ல இவங்க இடத்தான் பூட்டியான்னு கேட்டாங்க தாம்பா அப்படின்னாரு சரி இந்த வயதுலயே காணி நில இல்லாத பையன் ஒரு ஆள் தான் ஆமா அப்புறம் எப்படி 7 ஏக்கரா எள்ளு வரைச்சிருப்பான் எப்படி கொடுத்தா அப்படின்னு திருப்பி கேட்டாங்க நான் விலகத்தை சொன்னேன் கேட்டாரா உங்ககிட்ட பணம் வாங்கும்போது என்ன சொன்னேன் 2 மாசத்துல உன்கிட்ட எள்ளு 2வது வந்து கேக்குறேன் ஏன் சொல்றேன்னா அதோட செட்டியார் போயிட்டாரு நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் மனுஷனா பிறந்துட்டோம் கல்யாணம் வருது வருது சாவு வருது எல்லாம் வருது எல்லாம் நமக்கு தான் கடன் கொடுத்து கடன் வாங்குறதுன்னு நினைக்க கூடாது தண்ணியிலே பிறந்து தண்ணியிலே வளர்ந்து தண்ணியிலே வாழ்ந்து செத்து போற தவளை கடன் கொடுத்து கடன் சோம்பேறி அறிவு இல்லாதவனா என்னடா நமக்கு தான் மனுஷனா பிறந்துட்டோம் சொந்தம் பந்தம் இருக்குது அதுக்கு செலவு செய்யணும் இதுக்கு செலவு செய்யணும் நமக்கு தான் பணம் தேவைப்படும் தவளைக்கு ஏன்டா பணம் தவளை தண்ணியில வாயிடாது கடன் கொடுத்து கடன் வாங்குது எப்படி அது இப்ப தெரியாது அதாவது சித்திரை வயசுல மழை பெஞ்சு குட்டை கொள்ள ரொம்ப வெள்ளம் அப்போ தவளை கடன் கொடுத்து கடன் வாங்க நீ கேட்கணும்னா சாப்பிட்டு நைட்ல தூங்க கூடாது சரி பூசின்னு தான் இருக்கணும் எப்படி அப்போ கையில பணம் இல்லாத தவளை என்ன பண்ணுமா பணம் இருக்கிற தவளை தேடின்னு போய் அது கருத்தை கேக்குமா எப்படி கடங்குடு 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 தவளை ஒரு வெச்சுக்கிறாரு இல்லன்னு சொல்லுவாரு எப்படி சொல்லுவாரு அது என்ன சொல்லுமா தர்றேன் 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 ஒரு தரன்னு சொல்லுவாரு ஆனா வாங்கிட்டாரு குடுத்துட்டாரு ஆமா குடுத்த கருத்தை கேட்கணுமா கேட்க கூடாது கண்டிப்பா கேட்கணும் அது எப்படி கேக்குது பாரு எப்படி குடு 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 ஆனா குத்துரும் இல்ல வாங்கினாலும் கிடையாது காலையில 6 மணில காலை பிரிச்சு முடுவாரு அதனால வேண்டி ஆளுங்க எதுக்கு இந்த கதை இப்ப நீ சொன்ன தமிழுக்கு சொல்றப்பா இல்ல எனக்குன்னா இங்கே தடணும் இப்ப நீ கூட குடுத்துக்கிற அந்த 5 லட்சமா இன்னும் 1 பைசா வாங்க போறதில்ல
செந்தூர் வாடி வேலம்மா